பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. வல்லமை வல்லமை தாங்கப்பா, வல்லமை தாங்க. வல்லமை வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும். அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்க பார்க்கலாம். வல்லமை தாங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீது இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. வல்லமை தாவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போல் தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, அதை இப்போல் தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமையான வல்லமையோடு இயேசுவே வல்லமை தாராயோ. இயேசுவே வல்லமை எனக்கு தாய், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வலுவற்று போகும்போது இயேசுவே இப்படி வல்லமை தாங்கப்பா. நான் வலுவற்று போகும்பொழுது இப்படி வல்லமை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நீரே இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம் தேவ சமூகத்திலே. உமதன்பை தேடி வந்தோம் தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, எந்த துன்ப வேளையிலும். இளைப்பாறுதல் தரும் தேவா, எந்த துன்ப வேளையிலும். கருத்தாய் விசாரித்து என்றும், கருத்தாய் விசாரித்து என்றும், கனிவோடெம்மை காத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தோ, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோ தேவ சமூகத்திலே. என் மகனே மகளே, என் சகோதரனே சகோதரியே,
ஊழியத்தின் ஆதாரம் எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள், எத்தனை சூழல் என்னை சூழ நின்றாலும் நான் உம்மை பார்க்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர் என்று நீர் சொல்லிடும். என்ன ஒரு வார்த்தை கேட்ட இது உண்மையாய் ஓடுகிறேன். தாவீதை பார்த்து இப்படியாக சொல்லுவார், அவன் என் தாசன், அவன் என் தாசன், அவன் என்னை அப்பான்னு கூப்பிடுவான். அவனுடைய தாசன், அவன் என்னை அப்பான்னு கூப்பிடுவான். ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனை நீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே, யாரும் இல்லப்பா, உம்மை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லப்பா, உம்மை தவிர வேறு யாரும் இல்லப்பா. அப்பாவும் நீங்க தான், அம்மாவும் நீங்க தான், ஆதரிக்கும் தெய்வமும் நீங்க தான் சொல்லி, சொந்தமும் நீங்க தான், சொர்க்கமும் நீங்க தான், சொந்தமும் நீங்க தான், சொர்க்கமும் நீங்க தான், என்னை வழிநடத்துகிற தெய்வமும் நீங்க தான் சொல்லி, அப்பா என் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் அனைத்தையும் கடந்து இதோ வந்து நிற்கிறேன். நீர் என்னை ஆய்ந்தறிந்திருக்கிறேன். இதோ உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, என் வழக்கறிஞரும் நீர் தாங்கப்பா, என் நீதிபதியும் நீங்க தாங்கப்பா, நீதி வழங்குற தெய்வமும் நீங்க தான்ப்பா, வழியும் நீங்க தான், சத்தியமும் நீங்க தான், வாழ வைக்கிற என்னுடைய தெய்வமும் நீங்க தான்ப்பா, மருத்துவரும் நீங்க தான்ப்பா, மருந்தும் நீங்க தான், மருந்தும் நீங்க தான், குணமாக்கும் தெய்வமும் நீங்க தான்ப்பா. அப்பா, என் நண்பரும் நீங்க தான்ப்பா, என் அன்பரும் நீங்க தான்ப்பா, ஆற்றுகின்ற தெய்வமும் நீங்க தான்ப்பா, என்னை தேற்றுகின்ற தெய்வம் நீங்க தான்ப்பா. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. யாரிடே போ, உன் புகழை நாங்கள் பாடணும். இதோ வந்திருக்கிற ஆண்டவரே, கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும்
புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட வேண்டாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். திருப்பாடல் 46 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். கடவுள் எனக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் இருக்கிறார். இடுக்கணுள்ள வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குறைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நின்றாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிழல் போலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிழல் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிழல் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைவூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. பால் நினைவூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார் பலனூட்டுவார், வாழ்வினி ஒளிதானே. வாழ்வினி உனக்கு ஒளிதான். நீ அதிகாலை அவளை சமுத்திரம் வந்துட்ட, அவளை சமுத்திரம் உட்கார ஆரம்பிச்சுட்ட. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஒரு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவருடைய சமுத்திரம் வந்தா போதும், அவருடைய சமூகத்தில் வந்தால் போதும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பே உறவாணிகள், அருமை தகப்பனே, காலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவுமே தேடி வந்திருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் தாய் மரியாள் சொன்னதைப் போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற கட்டளைக்கிணங்க இதோ உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கின்றபடிய அடியோனை, உம்முடைய ஊழியக்காரர்களை, உம்முடைய பணியாளர்களை நீ தயவாய் தயவாய் கண்ணோக்கியர்களும் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பேசப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் பேசும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய் ஆயிற்று. மோசே சொல்றான், என் மக்களுடைய கண்ணீரை கண்டேன், அவர் படும் துயரை கண்டேன். அவர்களுக்கு நீதி வழங்க இதோ அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்க நான் ஆவலாய் இருக்கிறேன். இதோ நான் இறங்கி வந்துள்ளேன், நீ போய் அவர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மோயிசன், ஐயோ என்னால் முடியாது, நான் திக்குவாயினாயிற்று, பேச தெரியாது என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்த பொழுது, ஐயோ நான் சிறுபிள்ளை ஆயிற்று, பேச தெரியாது. ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்த பொழுது, ஐயோ நான் பாவிகள் மத்தியில் வாழ்பவன் ஆயிற்று, பாவிகளோடு இருப்பவன் ஆயிற்று, என்னால் முடியாது, என் அரசரின் கண்களை என் கண்கள் கண்டனவே என்று ஒதுங்க பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை புறக்கணிக்காமல், ஒதுங்கி ஓடாமல், உம்முடைய சமூகத்தில் உண்மை ஊழியனாக, உமக்கு ஊழியம் புரியவர்களாக நாங்கள் என்றென்றும் வாழ, என்றென்றும் உம்முடைய பிள்ளைகளாக
உடைய திரு சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே. என்று மாற்றப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வேதனையோடும் பாரத்தோடும் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீரப்பா. ஆறுதலின் தெய்வம், இரக்கமும் கருணை உள்ள தெய்வம், ஊற்றாய் இருக்கிற தெய்வம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. நீர் பேசப்போவதற்கு நன்றி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றனர். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தம் மகனை குறித்து அவர் அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு மகிமை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. தூய ஆவியாரே உண்மையானவர். எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. ஒன்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும். அதனால தான் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டும். இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆமன் பாதவர்களே, ஸ்துதிகளை குறித்து பார்த்து வருகிறோம். ஸ்துதிப்பதினால் ஏற்படுகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அபிஷேகங்கள் என்ன என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் 3 வேளை ஜெபிப்பது வழக்கம். தானியேல் எப்போதும் நாள்தோறும் 3 முறை கடவுளை துதிப்பது வழக்கம். அவர் சிங்கக்குடையில் சிறை வைக்கப்பட்டார். அரசன் காலையில் எழுந்து சிங்கக்குகையில் வந்து தானியேலை பார்க்கிறார். தானியேலை பார்த்து, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலிருந்து விடுவிக்க முடிந்ததா என்று கேட்பார். அதற்கு தானியேல், அரசே, நீர் நீடூடி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்றார். அல்லேலூயா. ஆமன் வாழ்ந்தவர்களே, யோபுவின் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது யோபு 42ஆம் அதிகாரத்திலே 10 முதல் 17 உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே 3 தகர்வுகள், தடைகள். கடவுள் கொடுத்தார், எடுத்தார், கடைசியில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென். எனவே ஸ்துதி என்பது உள்ளத்தின் ஆழ் மனதில் இருந்து பரிசுத்தமாய் துதித்தல். அல்லேலூயா. நம்முடைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறும். இந்த ஸ்துதி என்பது ஒரு விட்டமின் டானிக். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அபிஷேகத்துடைய ஒரு நல்ல
சூப்பு கூட சொல்லலாம். அதை உணர்றதில்லை, உணர்றதே இல்லை. அதனால தான் அபக்கூக்கு இறைவாக்கினர் சொல்லுவார், அபக்கூக்கு 1ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் ஆண்டவரே எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்கலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழங்கும் வாதமும் எழும்புகின்றன என்று புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் புலம்பலை நிறுத்திவிட்டு ஸ்துதித்தான். அல்லேலூயா. அபக்கூக்கு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். அபக்கூக்கு 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள் வேகமாய். ஆமென். அத்திமரம் துளிர்ந்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களின் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாத போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பொன்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். ஆமென், ஆமென், ஆமென் என்று ஸ்துதித்தார் அபக்கூக்கு. 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குலிடுவேன், நீரும் செவிசாய்க்காத இருப்பீர். நம்ம புலம்பிட்டே இருக்கிறோம், விண்ணப்பங்களே போட்டுட்டு இருக்கிறோம், எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். ஸ்துதிக்கும் பொழுது அதுதாங்க அபிஷேகம். நம்ம ஆண்டவரில் களி கூடுவேன், என் மீட்பரான கடவுளில் நான் மகிழ்ச்சியுறுவேன் என்று ஸ்துதிக்கிறார். எத்தனை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதமும் எழும்புகின்றன என்று புலம்பிக் கொண்டிருந்த வேளையிலே அவன் புலம்பலை நிறுத்திவிட்டு ஸ்துதித்தான். அல்லேலூயா. புலம்பலை நிறுத்திவிட்டு அவன் ஸ்துதித்தான். அப்புறம் சொல்றா பாருங்க 3:19, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பொன்மானின் கால்களை போலாக்குவார். நடக்க முடியலையா, முட்டி வேதனையா, முட்டி பலவீனமா, இடுப்பு வேதனையா, இடுப்பு பிடிச்சிக்குதா, இல்லை நீக்க முடிஞ்சா நிமிர முடியலையா, நிமிர போது முதுகு வலிக்குதா, எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. ஸ்துதிக்கும் பொழுது நிமிர்ந்து நிற்கணும். ஆண்டவர் சமயத்தில் ஸ்துதிக்கும் போது கூணி குறுகி வைக்கக்கூடாது, நிமிர்ந்து நின்று அப்படியே நெஞ்ச நிமித்தமாக துதிக்கணும். ஆண்டவர் கைகளை உயர்த்தி துதிச்சு பாரு, இந்த ஸ்பைனல் கார்டு, உன்னுடைய முதுகு புற தண்டுவடம் இருக்கிற எல்லா வேதனையும் மாறும். ஆமென். நீ நல்லா ஒய்யாரமாக படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு நீட்டி படுத்துக்கிட்டு கம்பளிக்குள்ளே இருந்துக்கிட்டு துதித்தால் அது ஆண்டவர் அருவருக்கிறார். அவருடைய சமூகத்தில் உண்மையோடும் நேர்மையோடும் எழுந்து பிரகாசி, எழுந்து பிரகாசி. எனவே இக்கட்டான நேரத்திலும் அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் ஒரு 20 நிமிஷம் ஸ்துதிக்கணும் ஆண்டவருக்கு. ஆமென். நீ நல்லா பாடி ஸ்துதிச்சீங்கனாலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. அப்ப பூமியிலிருந்து ஸ்துதிகள் விண்ணகத்தை நோக்கி எழும் பொழுது
தூய ஆவியானவர் நமக்கு அந்த கனிகளை தருவார் என்று நாம் வாசித்தோம். 7 வகையான கனிகள். தூய ஆவியினுடைய கனிகள் என்ன? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். இதெல்லாம் ஒரு குடும்பத்தில் வந்துச்சுன்னா என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரேன்னு சொல்லி அப்படியே ஸ்துதிச்சா போதுங்க. உன்னுடைய எல்லாத்தையும் சொல்றாரு. உன்னுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எத்தனை ஏன் முதுகு பிராணம் போட்டேன். ஆண்டவரால் முடியாத காரியம் உங்களுக்கு தெரியும். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாளும் மாற்ற மாட்டார், மீற மாட்டார். உன்னுடைய குற்றங்களை ஒரு நாளும் நினைத்து பார்ப்பதில்லை. உன்னை அன்பு செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. உன்னை நினைக்காமல் அவரால் இருக்க முடியாது. உன்னை கைவிட அவரால் முடியாது. உன்னை விட்டு விலக அவரால் முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அதனால தான் நேற்று நாம் தியானித்தோம் மாலை வேளையிலே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவுடைய தந்தை எப்படிப்பட்டவர். கிறிஸ்துவுடைய தந்தை எப்படி? இரக்கம் நிறைந்த கடவுள். கிறிஸ்துவின் தந்தை எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். அவர் இரக்கம். அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். இரக்கம் நிறைந்தவர். எங்க அப்பா இரக்கம் நிறைந்த கடவுள். கிறிஸ்துவுடைய தந்தை நமக்கும் தந்தை. நாம் கிறிஸ்துவுடைய பங்காளிகள், சகோதரர்கள். ஏசப்பான்னு சொல்லக்கூடாது. கிறிஸ்துவுடைய தந்தை நமக்கு தந்தை. நாம் கிறிஸ்துவின் சகோதரர்கள். அப்போ தந்தையாம் கடவுள் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நேற்று 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தந்தை எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். அடுத்தது எப்படிப்பட்டவர்? அவரே ஆறுதல். அதுக்கப்புறம் அனைத்திற்கும் ஊற்று. அவர் அனைத்திற்கும் ஊற்று. நேற்று பார்த்தோம். அப்படிப்பட்ட தெய்வம் எங்க அப்பா எனக்குண்டு. எங்க அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பா இருக்கிறாரே. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாள் அவருடைய சமத்துல. அதனாலதான் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். நேபுகாத்நேசர் பொற்சிலை வழிபாடு செய்கிறான். 60 முழ அகலமும் 6 முழ அகலமுள்ள பொற்சிலையை செய்து தாழ்ந்து விழுந்து வணங்க சொல்லி அப்படி செய்யாதவர்களை எரிக்கின்ற தீச்சுளையிலே போட்டு விடுவேன் என்று கட்டளை பிறப்பித்தான். அதில் முக்கிய பொறுப்பில் இருந்த 3 பேர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நகோ ஆகிய 3வரும் வணங்க மறுத்தார்கள். மீண்டும் வற்புறுத்தியும் இணங்கவில்லை. அப்போ சொல்றான், உங்களை இந்த எரிகின்ற தீச்சுளையில் நான் போடப்படுவீர்கள் என்று வற்புறுத்துகிறான். அவன் கேட்ட கேள்வி, உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்று கேட்டான். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் கடவுள் எரிகின்ற சூளையிலிருந்து மீட்க வல்லவர். தானியேல் நூல் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. எங்கள் கடவுள் எரிகின்ற சூளையிலிருந்து மீட்க வல்லவர் என்றார்கள். எங்கள் கடவுள், எங்கப்பா எரிகின்ற சூளையிலிருந்து மீட்க வல்லவர். ஆண்டவர் அந்த இக்கட்டான சூழலில் இருந்து தப்புவித்து காப்பாற்றினார் அவர்களை. அல்லேலூயா. சிங்க கோயில் தானியேல போட்டாங்க. சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டவர் ஆண்டவர். அப்போ கிறிஸ்துவுடைய தந்தையாம் கடவுள் எப்படிப்பட்டவர்? இரக்கம் நிறைந்த கடவுள். ஆறுதல் அளிப்பவர்.
ஊற்றாயிருப்பவர், என்றும் பசுமையாய். ஆமன் பாதர்களே. அதனால தான் அபக்கூக்கு பார்க்குறோம். ஆண்டவர்கிட்ட புலம்புறான். நீ நம்மளுடைய புலம்புற அப்படித்தான் இருக்கு. நான் சொல்கிறேன் பாருங்கள், 3:19 ஆண்டவராக என் தலைவரே என் வரைமை, அவர் என் கால்களை பொன்மானின் கால்களை போலாக்குவார். நடக்க முடியலையா, எந்திரிக்க முடியலையா, உட்கார முடியலையா, முட்டி பிடிச்சிருச்சு, அங்கே பிடிச்சிருச்சு, இங்கே பிடிச்சிருச்சு, இன்று உன்னுடைய கால்களை எல்லாம் எப்படி மாற்றுவார்? பொன்மான்களின் கால்களை. அடுத்து என்ன செய்வார்? உயர்ந்த இடத்திற்கு உன்னை நடத்தி செல்வார். உயர்ந்த இடத்து பதவியில் உயர்வு, எல்லாத்திலும் ஒரு உயர்வு, எல்லாத்திலும் ஒரு மேன்மை. நீ எங்கே போய் நின்னாலும் கம்பீரமாக நிற்ப. அல்லேலூயா. யார் முன்னால் நீ போய் கூணி கூறி நிற்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக நிற்ப. செஸ்ட் அப். மிலிட்டரியில் இந்த ட்ரைனிங் அப்படி தான் கொடுப்பாங்க. செஸ்ட் அப், நிகா சாமி, செஸ்ட் அப், ஸ்ட்ரைட். இந்த செஸ்ட் அப்பில் தான் எனக்கு என் தெய்வம் உண்டு, ஒரு கட்ஸ் வேணும். எனக்கு என்ன அங்கே அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நிமிர்ந்து நிற்கணும், எங்கேயும் தலைக்குடி இருக்கக்கூடாது. ஆண்டவர் சமயத்தில் இருக்கிற பிள்ளைங்க நிமிர்ந்து எழுந்து பிரகாசி, பேரழி எழுப்பி கூப்பிடு. எங்க அப்பா என் கூட இருக்காரு, எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. நிமிர்ந்து நில்லு, கூணி குறுகி நிற்காத, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமன் பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் யோனாவை பார்க்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியில போய் ஒழிச்சுக்கிட்டான். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பிடிச்சி மீன் வயிற்றில் போட்டார். மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபிக்க தொடங்கினான். ஐயோ, அங்கிருந்து உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். யோனா 2:9 வாசித்து பாருங்கள். மீன் வயிற்றிலிருந்து யோனா, வாசிக்கலாமா? யோனா 2:9. மீன் வயிற்றிலிருந்து யோனா, யாராவது சொல்லுங்க. மீன் வயிற்றிலிருந்து யோனா, நான் உம்மை புகழ்ந்து பாடி உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். மீட்பு அளிப்பவர் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டார். மீட்பளிப்பவர் ஆண்டவரே, அவர் ஒருவரே என்று வேண்டிக் கொண்டார். துதித்தான். அப்ப பாருங்க, சுதிக்கும் பொழுது மீன் வயிற்றிலிருந்து சுதித்தான் யோனா சுதித்தான். உடனே ஆண்டவருடைய கட்டளை. சுதிச்சா கட்டளைங்க, சுதிச்சா அபிஷேகங்க, சுதிச்சா ஆசீர்வாதங்க, துதித்தா உடனே ரிப்ளைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நார்மல் லைஃப்பில் கூட நம்ம பார்க்குறோம். நம்ம யார்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். நீ அப்படி, நீ இப்படி, அப்படி இப்படி, அப்படி இப்படி புகழ்ந்துட்டே இருப்போம். அப்படியே புகழ 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 அவங்க எல்லாம் மனம் மாறி என்ன செய்யணுமோ எல்லாம் ஆட்டோமேட்டிக் செஞ்சிருவாங்க. அது ஒரு புகழ்ச்சி. அல்லேலூயா. இப்போ எல்லாத்தையும் கொடுக்குற தேவனை நீ புகழ 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 அவர் விட்டுருவாரா? விடமாட்டார். டபுளா கொடுப்பார். ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, ஸ்துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும்
தூயவர் உமக்கன்றோ. ஆமான் பார்த்தவர்களே. ஆமென். அதனால தான் எல்லாரும் நீங்கள் உட்காந்து வீட்டில் இருக்கும்போது கூட உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிற இடத்த ஒரு பரிசுத்தமான ஒரு மேட் போட்டு நல்லா அழகாக செம்மைப்படுத்தி அவர் சமூகத்தில் உட்காந்து அப்படியே நின்று முழங்கால் படிட்டு சுதிச்சு பாருங்களேன். அந்த இடம் பூரா அப்படியே அதரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறைச்சாலையில் சுதிக்கிறான் பவுல். சுதிக்கிறாங்க. அங்கே இருக்கிற கட்டுகள் சங்கிலிகள் எல்லாம் உடைப்படுகிறது. ஆமென். ஆமென். நள்ளிரவில் சுதிக்கிறாங்க. அவங்க பயப்படல. ஐயோ நாங்கள் அரெஸ்ட் ஆகிட்டோமே, ஐயோ அடிமை, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் கொன்றுவாய்களா என்ன, அதெல்லாம் பயப்படல. நட்ராத்தில் வச்சு சுதிக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம் பாலர்களே. அதனால தான் சங்கீதம் 103 1 முதல் 3 வரை வாசித்து பாருங்க. அவர் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை. அந்த பாடலை பாடுவோமா? ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு சத்தமாய் முழு உள்ளத்தோடே, எழுந்து நின்று கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, அடுமொழி நின்று தீட்டாரே, ஜீவனை தீட்டாரே, என்னை படுகொலி நின்று தீட்டாரே, ஜீவனை தீட்டாரே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆமென். ஆமென். அதனால தான் நீங்கள் சங்கீதம் 50 ஆண்டவர் தியானிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் விரும்புவது என்ன? உண்மை தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்ன விரும்புறது என்ன? சங்கீதம் 50:8 நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை, உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன, உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் காட்டு விலங்குகள் எல்லாம் என் உடைமைகள், 1000 குன்றுகள் மேயும் கால்நடை என்னுடையவை, குன்றத்து பறவையும் அனைத்தும் நான் அறிவேன், சமவெளியில் நடமாடும் யாவும் என்னுடையவை. எனக்கு பசி எடுத்தால் நான் உங்களை கேட்கப் போவதில்லை, ஏனெனில் உலகம் அதில் நிறைந்துள்ள யாவும் என்னுடையவை. ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு. அல்லேலூயா. 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 ஆண்டவர்கிட்ட அவர் கொண்டு போய் அவர் பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போவுமே அவர் பிரைசிங் ஜீசஸ், எப்போவுமே பிரைஸ். அவர் நல்லா அவர் சிம்மாசனத்தில் விட்டிருக்கிற பரிசுத்தர், அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஸ்துதிக்கிறது எதுக்குன்னா நம்ம ஆண்டவரை துதிச்சுக்கிட்டா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குன்றதுக்காக தான் நம்ம ஸ்துதிக்க தவிர யாரும் உண்மையாக ஸ்துதிக்கிறவங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏதோ ஒரு தேவைக்காக தான். அதனால தான் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். சங்கீதம் 50:13. ஆமென். எருதுகளின் இறைச்சியை நான் உண்பேனோ, ஆட்டுக்கிடாய்களின் குருதியை குடிப்பேனோ. இல்லை, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவருக்கு தேவை 14ஆம் வசனம் வாசிப்போம். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை. உங்கள் நேர்ச்சிகளை நிறைவேற்றுங்கள். நல்ல சத்தமா வாசிமா கிறிஸ்டினா, இன்னும் சத்தமா. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. இன்னும் சத்தம். நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். இந்த பத்தாது. இன்னும் சத்தமா. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். 15ஆம் வசனம். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்க. அது செய்யறதே இல்லை. அரைகுறையா வந்துட்டு அரைகுறையா போற. உண்மையே இல்லையே, முழுசா இல்லையே. அந்த உண்மை உன்னுடைய அந்த முழுசா அந்த இன்வால்மெண்ட் உண்டு இல்லையே. இப்போ எல்லாம் கட்டப்பட்டு தான் இருக்கும். லாசர் இருந்து 4 நாட்கள். மார்த்தா சொல்ற, ஐயோ நாற்றம் அடிக்குமே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிர் பிழைப்பான். மார்த்தா சொல்றா, அது எனக்கு தெரியுமே. எல்லாரும் இறந்த பிற்பாடு அவருடைய தீர்ப்பினால் எல்லாம் உயிர் பிழைப்பார்கள் என்று தெரியுமே. மார்த்தாவுடைய ஜெபம் அப்படி. மரியாளுடைய ஜெபம், ஆண்டவரே நீர் இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான். தாழ்ச்சியுள்ள ஜெபம், உண்மையுள்ள ஜெபம். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவர் குறித்தே பெருமை பாராட்டட்டும். தாழ்ச்சியுள்ள ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறார். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உண்டதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். எப்படிப்பட்ட நேர்ச்சியா இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட? அதனாலதான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சொல்லுங்க, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல். யாராவது ஒருத்தர் நான் சொல்றது ரிப்பீட் பண்ணு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்போது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்துவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆமென். ஆமென். பார்த்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே. அதனால்தான் சங்கீதம் 50:1 சொல்வது, தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார், கதிரவன் எழுமுனை நின்றும் மறையும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அடைத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வருகை சமீபம்.
மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, நம் கடவுள் வருகின்றார், மௌனமாய் இருக்க மாட்டார். அவருக்கு முன்னே சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு, அவரை சுற்றிலும் கடுமையான புயற்காற்று. ஆமென். ஆமென். ஆமன் வாழ்ந்தவர்களே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில். அதனால தான் அவருடைய கம்ப்ளைண்ட் பாருங்க 50ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. 21ஆம் வசனம் சொல்றார் பாருங்க, இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். இவற்றையெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நான் உங்களை போன்றவர் என்று எண்ணிக்கொண்டீர்கள், ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே, இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன், உங்களை விடுவிக்க யாரும் இரார். ஆனால் சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, நன்றி பலி செலுத்துவோர், என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர், கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். ஆமென். என்ற சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கின்ற அன்பே தேவ பிள்ளைகளே, ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நீங்கள்லாம் அப்படியே இருந்த இடத்துல இருந்து அப்படியே எழுந்து நின்று அப்படி துள்ளி துள்ளி ஆடி பாடி துதிக்கணும். எத்தனை பேர் ரெடி? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதனை, இன்னும் ஆர்வமாய் சொல்லி ஒப்பு கொடுங்க, உங்களையே ஒப்பு கொடுங்க. விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் இதோ நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். அப்பா அப்பா வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவரே. இந்த அதிகாலையில் 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீ
உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லையப்பா. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நன்றி. இறுதி ஜெபம். ஆமென். அப்பா, துன்ப வழியில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன், அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று சொன்னீரே. அதற்காக நன்றி ரஜினி. அப்பா, கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள், உன்னதத்திற்கு உங்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுங்கள். நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உமக்குரிய நன்றி பலியை நாங்கள் செலுத்தும் பொழுதப்பா, உன்னதராகிய உங்களை ஆண்டவரை நாங்கள் உயர்த்தி வைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுடைய நேர்ச்சியை நாங்கள் நிறைவேற்றும் பொழுதப்பா, அதற்குரிய பலன் ஆண்டவரே, நீர் எங்களை வலிமையாக்கிறவரும் எங்கள் கால்களை பொன்மானின் கால்களை போல் ஆக்கிறவருமாக இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி ரஜினி. உயர்ந்த இடங்களுக்கு எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. தர்மையான இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, நாங்கள் என்றைக்கும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை புரிய வைத்ததற்காக நன்றி ரஜினி. துன்பங்கள் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் அப்பா. எங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும் ரஜினி. அதை நாங்கள் செலுத்திக் கொண்டே வரும் பொழுதப்பா, ஆம் தகப்பனே, எங்கள் கால்களை பொன்மானின் கால்களை போல ஆக்குகிறார்கள். அதற்காக நன்றி ரஜினி. ஆம் தகப்பனே, உயர்ந்த இடங்களுக்கு எங்களை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. தர்மையான இந்த காலை பொழுதே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிற பொழுது ஆண்டவரே, எங்கள் கொடுத்த இந்த இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி தர்மையான ஆராதனை வேலையை எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தி தந்ததற்காக நன்றி. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு ஆண்டவரே, எல்லாம் ஆலயத்திற்கு போய் இந்த ஆராதனை பெற்றுக் கொள்வார்கள் ரஜினி. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்திற்கு எங்களுக்கு இந்த ஆராதனையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி தர்மையான இந்த காலை பொழுதே ஆண்டவரே அனைவரும் கூட்டி சேர்த்து எங்களுக்கு இந்த நன்றி பலியை நீர் ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக இந்த நாள் முழுவதும் எங்கள் அனைவரையும் அப்பா தாழ்மையோடு உடைய பாதப்படி இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி பலி செலுத்துகிறவர்களாக இருப்போம்ப்பா. உங்களை மேன்மைப்படுத்துவராக இருப்போம்ப்பா. எங்கள் வழியை நீர் செம்மைப்படுத்துகிறீர்கள். நீர் அருளும் மீட்பை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கண்டடைவோம் என்று தாழ்மையோடு உமது பாதத்தில் ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ரஜினி. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவுன் திருப்பாதத்தில் நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. அப்பாவுன் திருப்பாதத்தில் நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நொடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி பலி உமக்கு மட்டும், நேர்ச்சிகள் உமக்கு மட்டும், ஆராதனை உமக்கு மட்டும், ஆராதனை நாயகர் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே எங்களை சுதிக்க வைத்தீரே உமக்கு நன்றி, பாட வைத்தீரே உமக்கு நன்றி, வார்த்தைகளை தந்தீரே உமக்கு நன்றி, அபிஷேகத்தினால் நிரப்பினீரே உமக்கு நன்றி. உச்ச தலை முதல் உள்ள கால் வரை உடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பியதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், நன்றியோடு
துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவர இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வந்திருப்பவர்களையும் யூடியூப் வழியாக கேட்கின்றவர்களையும் கேட்கப் போகிறவர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உற்சாகமுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிகள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. சத்தம் நல்லா வரணும். நல்ல இந்த சத்தம் பத்தாது 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 பத்தாது. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. Have a nice day. God bless you. ஆமென்.